ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எழில் சுடர்ல இன்னைக்கு செம்மையான ஒரு எபிசோடு. அந்த ரவுடி பையன் தப்பிச்சு போயிடுறான். ஆனா இந்த ஒரு ஐடியாவை நம்ம சுடர்கிட்ட சொல்றாங்க. அது என்ன ஏது அப்படிங்கறத இந்த ஃபுல் வீடியோல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க, மறக்காம லைக்கை தட்டி விட்டுருங்க. அந்த ரவுடி பையனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. எடுத்து பேசுறாரு. பார்த்தா ஒரு அம்மா பேசுறாங்க. வேற யாரும் இல்லைங்க, மனோகரி தான் பேசுறாங்க. சொல்லுங்க மேடம், என்ன விஷயம், எதுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்க இப்போ கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்களே ஒரு கைதி, அந்த கைதியை நீங்க இப்போ ரிலீஸ் பண்ணும். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாங்க, தப்பிக்க விடணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? உங்க ஃபோன் நம்பரு இந்த ஃபோன் நம்பர் தானே? இப்போ ஃபோன் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சி வந்து அரெஸ்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்ட போறான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மெசேஜ் வருது. அப்போ மனோகரி சொல்றாங்க, இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கணுமே, அந்த மெசேஜை என்னன்னு பார்த்துட்டு எனக்கு திரும்ப கால் பண்ணுங்க அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த ரவுடி பசங்க கேட்டுட்டு தான் இருக்காரு. மெசேஜ் பாக்குறாரு. பார்த்தா 3 லட்சம் ரூபாய் அவரோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருக்கு, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அதை பார்த்தோன்னே உடனே கால் பண்றாரு. மேடம் நீங்க யாருங்க அப்படிங்கிறாங்க. சொல்றேன் பணம் 3 லட்ச ரூபா வந்துதான். ஆமாங்க மேடம், இங்க பாருங்க, இந்த 3 லட்ச ரூபா அட்வான்ஸ் தான், இன்னும் ஒரு 3 லட்ச ரூபா, மொத்தம் 6 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுக்க போறேன். நான் சொல்றதை செய்யணும். என்ன மேடம் செய்யணும்? அது ஒன்னும் இல்ல, இப்போ நீங்க வந்துட்டு ஒருத்தர் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்கல்ல, அவனை நீங்க தப்பிக்க விடணும். கொல்லக்கூடாது, ஆனா தப்பிக்க விட்டுருங்க அப்படின்னு விஷயத்த சொல்றாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நீங்க 3 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், இவனை தப்பிக்க விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு 3 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போனை கட் பண்ணிடுறாரு. இதெல்லாம் பார்க்கும் போதே நம்மளை ஏதோ வச்சு செய்ய போறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு ரவுடியும். அப்போ ஒரு இடத்துக்கு யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த ரவுடிய. இறங்குற கீழே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் இறங்க மாட்டேன், என்ன சுட்டு கொல்றதுக்கு தான், என்கவுண்டர்ல என்ன போடுறதுக்காக தான் நீங்க இப்படி கூட்டிட்டு வந்திருக்கீங்க, தெரியும், நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டபிள், முதல்ல அவனை இறக்கி கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே வாயா முதல்ல அப்படின்னு சொல்லி இறக்கி கூட்டிட்டு வர்றாங்க. சார் இப்போ என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரவுடி கேட்டோடனே இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நீங்க எது ஓடுறா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன என்கவுண்டர் பண்றதுக்கு தான் இது பண்றீங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னோடனே பாத்தீங்கன்னா உடனே கன் எடுத்து நீட்டுறாரு. ஓடுறா முதல்ல அப்படிங்கிறாங்க. இவரு தப்பிச்சம் பொழைச்சாரு, ஓடுறாரு, சுற்றுவாருன்னு பயந்துகிட்டு தான் ஓடுறாரு. கடைசியில பார்த்தா ஒண்ணுமே செய்யல அவரை. அப்பதான் தெரியுது நம்ம ஷூட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட கான்ஸ்டபிள் கேக்குறாரு, சார் என்ன சார் நீங்க தப்பிக்க விட்டுட்டீங்க? இரியா, நான் அப்புறம் சொல்றேன். இப்ப நம்ம கோர்ட்ல என்ன சொல்ல போறோம்? நம்ம கூட்டிட்டு வரவர்ல நம்மள எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவன் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லணும், சரியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுடி ஓடிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு கார் வந்து நிக்குது. அதுல மனோகரி வர்றாங்க. மனோகரை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு, இவருங்க தான் நம்மளுக்கு கொல்றதுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, தெரியுமா, தெரியும், நீ தான் எனக்கு கொல்றதுக்கு பணம் கொடுத்துரு, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு ரவுடி. டே, நான் பணம் கொடுத்தது உண்மைதான், ஆனா உனக்கு கொல்லலாம் கொடுக்கல, உனக்கு தப்பிக்க வைக்கிறதுக்கு தான் கொடுத்த அப்படிங்கிறாங்க. நம்ப மாட்டேங்கிறாரு. நீ ஊரை விட்டு போறேன்னு சொன்ன, உன்னாலதான் நான் மாட்டிக்கிட்டேன், இந்நேரம் மாட்டியிருப்பேன். எங்க மேடம், நான் உண்மையை சொல்லல, உண்மையை சொல்ல, ஆனா உண்மை சொல்ற மாதிரி வந்தே இல்ல, நான் பேசின பின்னாடி தான் நீ பேசாம இருந்த, அதனால நான் சொல்றத நீ கேளு, நீ ஊரை விட்டு முதல்ல ஓடிடு அப்படின்னு சொல்றாங்க. ஊரை விட்டு ஓடு, ஊரை விட்டு ஓடுன்னு சொல்றீங்களே, எத்தனை தடவை காசு கேட்கறது, ஏதாச்சும் நீங்க கொடுத்துருக்கீங்களா? அப்புறம் எப்படி நான் ஊரை விட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாரு ரவுடியும். இவரும் ஓவரால் வந்து விட்டுட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் நினைச்சேன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. நான் உன்னை விட பெரிய ஆள்டா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்க பொண்ணு, அவங்க ஒய்ஃப் எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்காங்க. ஐயோ மேடம், என் பிள்ளையும் பொண்டாட்டியை விட்டுருங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள விடணும்னா நீ முதல்ல ஊரை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. மனோகரி, அதுக்கு காசு வேணும்ல மேடம், நான் ஏற்கனவே 25 லட்சம் ரூபாய் கேட்டேன், நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா நான் எதுக்கு மேடம் இங்க இருந்துட்டு இருக்கேன், நேரம் போயிருப்பல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, சரி, என்னோட கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் உனக்கு 25 லட்சம் ரூபாய் தர்றேன், நீ அதை வாங்கிட்டு போயிரு, அது வரைக்கும் நீ எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஒளிஞ்சிரு அப்படின்னு சொல்றாங்க. மனோகரி சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ரவுடியும் அடுத்ததே நம்ம இந்து மதை நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல அப்ப குழந்தைகள்லாம் வர்றாங்க. அப்பா, நீங்க அம்மாவை நினைச்சதானே கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இல்ல அப்படி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும்பா, ஏன் கொலை பண்ணாங்கன்னு சொல்லி தானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அபி சொல்றாங்க. இல்லடா அப்படி இல்ல அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ்பா, இந்த இது நிலைமையில இருந்து நீங்க மாறி வரணும், பழைய நிலைமைக்கு வரணும்பா நீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லவே பாத்தீங்கன்னா அவரும் மனசு மாற ஆரம்பிச்சிடறாரு.
சொல்றாரு. சரி அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஒரு போன் கால் வருது. பார்த்தா அது போலீஸ் தான் கால் பண்றாங்க. சார் தப்பிச்சு போயிட்டான் சார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க? இப்பதானே சார் புடிச்சு கொடுத்து அவங்ககிட்ட பேசிட்டு வந்தோமே, எப்படி சார் தப்பிச்சு போனா அப்படிங்கிறாரு எழில். அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நாங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தோம் சார், அப்ப தப்பிச்சு போயிட்டான் சார் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே பயங்கர கோவம் வந்தது. போனு தூக்கி உடைச்சிடறாரு. நான் சுடர்கிட்ட சொன்னேன், அவனை அங்கேயே கொல்றேன்னு, இவதான் போலீஸ்ட புடிச்சு கொடுத்துட்டா, இல்லாட்டி இன்னாரும் அவனை கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கண்ணை எடுத்துக்கிட்டு போறாரு. குட்டீஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா, அப்பாப்பா ப்ளீஸ்பா ப்ளீஸ்பா போகாதீங்க அப்படின்னு எல்லாம் போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அஞ்சலி பாப்பா அப்படி காலை கட்டி பிடிச்சிட்டு போகாதீங்கப்பா போகாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்றாங்க. அபி ஓடி போய் கதவு கிட்ட நின்னுக்கிறாங்க. போகக்கூடாதுப்பா, நீங்க எங்களுக்கு வேணும், நீங்க இதுல இருந்து மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. காவியா சொல்றாங்க, அந்த கொலைகாரனுக்கு கண்டிப்பா தண்டனை கடவுள் கொடுப்பாருப்பா, நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. கவின் சொல்றாங்க, இப்போ நீங்க தான் இருக்கீங்க, நீங்களும் போயிட்டீங்கன்னா என்னப்பா பண்றது நாங்க அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சலி பாப்பா சொல்றாங்க, அப்பா அம்மாவை எவ்வளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி உங்களையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்பா, எங்க எல்லாத்துக்குமே, ப்ளீஸ்பா எங்களுக்காக நீங்க அதை மறந்துட்டு நீங்க இப்ப எங்க கூட இருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாரு. இனிமேல் இந்த தப்ப நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு எழில். அடுத்தது இந்துவோட வீட்டை காமிக்கிறாங்க. அதாவது தீபா வீடு இருக்குங்களா, அங்க காமிக்கிறாங்க. இந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அக்கா அக்கா அப்படின்ட்டு சுடர் வர்றாங்க. சுடர் வா சுடர் உட்காரு அப்படிங்கிறாங்க. ஒரே சோகமா இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இல்லக்கா வீட்டுல ஒரே பிரச்சனைக்கா, எல்லாமே ஒரு நிம்மதியாவே இல்லக்கா, எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. எழில் சார் வேற கண்ணை தூக்கிட்டே அலையிறாரு ஷூட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற சுடர், எனக்கு ஒன்னும் புரியல, உங்களுக்கு விஷயமே தெரியாதாக்கா? இந்து இருக்காங்கல்ல, அவங்கள கொன்னுட்டாங்களாமா, அது ஒரு பிளானட் மர்டர் ஆக்சிடென்ட் இல்லையாமா அப்படின்னு சொல்றாங்க. சுடர், என்னைய கொன்னுட்டாங்களா அக்கா? எனக்கா சொன்னீங்க? ஒண்ணுல இந்துவை கொன்னுட்டாங்களா? ஆமா, கொன்னவனோட போட்டோவை போலீஸ் கொண்டு வந்து எழில் சார்ட்ட காமிச்சாங்க. நானும் எழில் சாரும் கார்ல போயிட்டு இருக்கப்போ அந்த ரவுடிய பார்த்தோம். எழில் சாரும் புடிச்ச நல்லா அடி அடின்னு அடிச்சு கொல்ல போனாரு. நான் தான் வேண்டான்னு சொல்லி போலீஸ்ட புடிச்சு கொடுத்தான். ஆனா என்ன விஷயம் ஆச்சு தெரியுமாக்கா? அவன் இப்ப தப்பிச்சு போயிட்டான். பயங்கர கோவத்துல இருக்காரு எழில் சார். துப்பாக்கி எடுத்துட்டு அவனை கொல்லாம விட மாட்டேன்னு அலைஞ்சிட்டு இருக்காரு. பயங்கர கோவத்துல இருக்காருக்கா. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. குழந்தைகளும் பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போதே கரெக்டா தீபா வர்றாங்க. ஜூஸ் குடி அப்படின்னு சொல்றாங்க. சுடர, இல்லக்கா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரச்சனை தான்க்கா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நினைச்சு பாக்குறாங்க, நம்மள யாரு கொல்றதுக்கு எதிரி யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சுடர், எதிரி யாருமே இந்துமதிக்கு இல்ல, வேற யாரு கொன்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சுடர் சொல்றாங்க, ஆமாக்கா நானும் கேள்விப்பட்டிருக்கேன், இந்துமதி அக்காவை நான் பார்த்ததும் இல்ல, போட்டோல கூட அவங்கள பார்த்தது இல்ல, ஆனா அவங்கள பத்தி நல்ல விதமா தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்கக்கா. பாவம்க்கா அவங்கள போய் இப்படி பண்ணிட்டாங்க. இதனாலதான் எழில் சார் சரி குழந்தைங்க எல்லாருமே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு இந்து சொல்றாங்க, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அந்த ஐடியாவை ஃபர்ஸ்ட் குழந்தைகள்கிட்ட இருந்து நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஐடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பல ஐடியாவை அப்படி தூவி விடுறாங்க. இந்து இதை கேட்டோன்னே, ஆஹா செம்ம ஐடியா போ அப்படின்னு சொல்றாங்க தீபா அக்கா. இதை கேட்ட சுடரும், அக்கா சூப்பர் ஐடியாக்கா, கண்டிப்பா இதே மாதிரி செய்யறேங்க்கா, நான் வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. சுடர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மள யாரு கொன்றுப்பா அப்படின்னு ஒரே கவலையில அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. குடும்பம் ஒரு பக்கம் கவலைப்பட்டுட்டு இருக்கு. இங்க என்னடானா இப்படி என்ன கொலை பண்ணிருக்காங்க, யாரு கொலை பண்ணிருப்பான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இதோட இந்த எபிசோட் முடியுது.